students, welcome to Siddhi Educational Academics. இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க, விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. இது தமிழ்நாடு கவுன்சிலிங்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்றேன். ஆல் இந்தியா கவுன்சிலிங் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னா என்ன, அதுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும், இந்த டேட்டா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும், நம்ம கவுன்சிலிங்ல எந்த காலேஜை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். தமிழக அளவில் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ரைட், இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா இந்த விர்ச்சுவல் வேகன்சிக்கு வருவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்பிளான கார்த்தில இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ கார்த்திக்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. இப்போ இந்த கார்த்திக்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல தமிழ்நாடு கவுன்சிலிங் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஆல் இண்டியா பத்தி பேச வேண்டாம். ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வராரு கார்த்திக்னு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரவுண்ட் 1ல சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன், சாய்ஸ் லாக் பண்ணிக்கிறேன்ட்டு. கார்த்திக்கு கரெக்டான கட் ஆஃப் இருந்ததுனால ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கிடைச்ச இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி இதை சாய்ஸ் லாக் பண்ணிக்கிறாரு. இவருக்கு சீட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் அலௌட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் 1ல வந்து அவர் சாய்ஸ் வந்து லாக் பண்ண மாதிரி அவருக்கு அலாட் ஆயிடுச்சு. இப்போ அலாட் ஆன கார்த்திக் வந்து இந்த சீட்டை கண்டிப்பா எடுத்தா மட்டும்தான் இவருக்கு சொந்தம். அதனால இவர் என்ன பண்றாருன்னா டைரக்டா காலேஜ் போறாரு, காலேஜ்ல போய் ஜாயினே பண்ணிடுறாரு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சீட்டுக்காக ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ தட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு, எலிஜிபிலிட்டி அட்டென்ட் பண்ணிட்டாரு, எலிஜிபிலிட்டி முடிஞ்ச கையோட ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த கதை கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும்னு நம்புறேன். இன்னும் ஒரு சின்ன கதையை சேர்த்துக்கலாம். இப்ப கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை, கார்த்திகோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ண ஆசை இருக்கு, எம்எம்சில கிடைக்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ எம்எம்சில வந்து பாத்தீங்கன்னா சில சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து சில பேர் ஆல் இண்டியாவுக்கு போயிருப்பாங்க, அதனால சில சீட்டு வந்து வேக்கண்டா வரும் அப்படின்னு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணி அந்த சீட்டை வந்து நம்ம ஃபுல் பண்ண ஆசைப்படுறாரு. ஆனா ரவுண்ட் 1லயே அதை ஃபுல் பண்ணியிருப்பாரு, ஆனா அதுல கிடைக்கல. இப்ப ரவுண்ட் 2லயும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபில் பண்ண முடியுமானா கார்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கன்ஃபார்ம் சான்ஸ் கொடுக்கும். அது பேர் தான் இப்ப ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடேஷன் சொல்லுவாங்க. அப்கிரேடேஷன் பண்ணலாம், அதுல சீட்டு கிடைச்சிச்சுன்னா அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு பேரு ரீ அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, அவ்வளோ டெக்னிக்கல் டேர்ம் ஆனா இப்ப இந்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ரவுண்ட் 2ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஓகே சார், அவர் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. ரவுண்ட் 1ல வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எடுத்தாருல, அந்த சீட்டு வந்து அவருக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பண்ணக்கூடிய அப்கிரேடேஷன் பண்ணதுனால அவருக்கு அந்த சீட்டு அப்படியேதான் இருக்கும். ஏன்னா இந்த எம்எம்சில அவர் சாய்ஸ் ஃபில் பண்றாரு. ஒருவேளை எம்எம்சில அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னா ரவுண்ட் 2லயும் அவர் பழசு, அதாவது ரவுண்ட் 1ல எடுத்த செங்கல்பட்டுக்கே போய்க்கலாம். எம்எம்சி ஆசைப்படுறாரு, அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல செங்கல்பட்டுக்கே திருப்பி கார்த்தியால போக முடியும். என்ன ப்ராசஸ் மூலமா? அப்கிரேடேஷன் ப்ராசஸ் மூலமா இந்த கார்த்தியால இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கவுன்சிலேட்டரா சொல்ல வேண்டியது. இப்போ கார்த்தி ஒரு விஷயம் பண்றாரு இல்லையா, என்ன பண்ணாரு? ரவுண்ட் 1ல இருந்துகிட்டே ரவுண்ட் 2க்கு ஜம்ப் பண்றாரு. இன்கேஸ் அவர் ரவுண்ட் 2ல எம்எம்சி சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாரு? இந்த சிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீட்டை வந்து விட்டு வந்துருவார். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எனக்கு வேணாம், நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போறேன் அப்படின்னு போயிடுவாரு. அப்ப செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆகும் இல்லையா, அப்போ அந்த சீட்டை நம்மனால ஃபில் பண்ண முடியும். எப்போ? ரவுண்ட் 2லயே. எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அதுதான் அவர் வச்சிருக்காருல கண்ணா, அது பேரு தான் அப்கிரேடேஷன். விச் மீன் இந்த ஒரு சீட்டை அவர் டீல்ல விட்டுருக்காரு. என்ன டீல்ல விட்டுருக்காரு? நான் எம்எம்சிக்கு போட்டிருக்கேன், கிடைச்சிச்சுன்னா போயிருவேன். அப்ப சீட் ஆட்டோமேல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கார்த்திக் ஒருவேளை எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல, அவருக்கு எம்எம்சி கொடுக்கும் பட்சத்துல, இதுல வேக்கண்ட் ஆகும் பட்சத்துல, இதுக்கு யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணிருப்பாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருந்தானா ரவுண்ட் 2ல, அவருக்கு அந்த சீட் கொடுத்துருவாங்க. பட் இப்போ ராமோட கதைக்கு வருவோம். இப்ப ராம் எப்படி கார்த்திக்கோட ஒரு சீட்டை வந்து போட முடியும்? அதுக்கு கவர்மெண்ட் வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும். அதாவது கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல இருந்துகிட்டே ரவுண்ட் 2க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட், கார்த்தி மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த லிஸ்ட்டை
ரிலீஸ் பண்ணாதான் இப்ப ராம்னால என்ன பண்ண முடியும், இந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல ஃபில் பண்ண சீட்டுக்கு அவர் எலிஜிபிளா போக முடியும். சரி, ஓகே. இப்ப சிஎம்சில அந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கா? வேக்கண்ட்னு சொல்ல முடியாது, கார்த்திக் அதை வச்சுக்கிட்டே ரவுண்ட் 2க்கு போயிருக்காரு இல்லையா? இந்த டேட்டாவை கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சிங்கிற பேரை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல இருந்துகிட்டு யார் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அந்த சீட்டை வந்து விர்ச்சுவல் வேகன்சியா கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ராம் மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். கார்த்திக் எலிஜிபிலிட்டி ஆகி அவர் வேற ஒரு காலேஜுக்கு நகர்ந்துட்டாரு அப்படின்னா ராம் மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுல ஃபில் பண்ணிருப்பாங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப சீட் வந்து இந்த இடத்துல வீணடிக்கப்படாது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் விர்ச்சுவல் வேகன்சின்னு ஒண்ணு பண்றாங்க. இந்த வருஷம் தமிழக இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக கலந்தாய்வில் வந்து இது நடைபெற்று இருக்கானா கண்டிப்பா நடைபெறும். ஆனா அதுக்கான டேட்டா ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் இன்னும் கொடுக்கல. இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அது கொடுக்கலையான்னு தெரியல. பட் விர்ச்சுவல் வேகன்சி, அதாவது யார் யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டை வந்து விட்டுட்டு போறாங்க அந்த சீட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரே பேரு விர்ச்சுவல் வேகன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விர்ச்சுவல் வேகன்சி எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி எம்எம்சி லெவல்ல ரிலீஸ் பண்ணி அதுக்கான ரவுண்ட் 2 போயிட்டு இருக்கு. பட் தமிழக அளவுல ரவுண்ட் 2க்கான இந்த விர்ச்சுவல் வேகன்சி வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. இதேதான் ரவுண்ட் 3க்கும் அப்ளிகபிள் விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். சிம்பிளா ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கேண்டிடேட் ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் பண்ணிருக்காருன்னா அந்த அப்கிரேடேஷன் பண்ண சீட்டோட கவுண்ட் அந்த லிஸ்ட்டுக்கு பேர் தான் விர்ச்சுவல் வேகன்சி. சரி, இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதெல்லாம் நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். கவர்மெண்டோட ப்ராஸ்பெக்டஸ்ல 4 இடத்துல இந்த விர்ச்சுவல் வேகன்சி இந்த வருஷம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் விர்ச்சுவல் வேகன்சி வேணும்னு. பட் இன்னும் தமிழக அளவு கவுன்சிலிங்ல நமக்கு இன்னும் வரல. சரி, என்னன்னு பார்ப்போம். Refer to the vacancy with many arise due to the reallotment and upgradation seats in round 2 and round 3. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேகன்சியா போகுது இல்லையா, கார்த்திக் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்படி இன்னொரு காலேஜுக்கு ஆசைப்பட்டு அவங்க ஆல்ரெடி வாங்கின சீட்டை வந்து பாத்தீங்கன்னா டீல்ல விடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ரவுண்ட் 2ல ரவுண்ட் 3ல வந்து இந்த மாதிரி ஒரு வேகன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னும், candidates can fill their choice such that seat but they will become real vacancy be available for allotment if candidates who hold such a seat has been applied for reallotment, upgradation get reallotted and vacant such a seat அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றாங்க, ஒரு அந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு ரீஅலாட்மெண்ட் ஆயிட்டு போயிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் வச்சுக்கலாம், கார்த்திக் ரீஅலாட்மெண்ட் கிடைச்சி எம்எம்சிக்கு போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல கூடிய வேக்கண்ட் சீட்டு தான் விர்ச்சுவல் வேகன்சி. ஒரு சின்ன பாடம் மாதிரி தான் இருக்கும், பட் புரிதலுக்கு உட்பட்டது தான். ஸோ கார்த்திக் ராம் எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சிருக்கும். தமிழக இடத்துல ப்ராஸ்பெக்டர் 2வது இடத்துல இந்த வேர்டு எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு ஸ்டெப்பா இருக்குல்ல கவுன்சிலிங்ல இதை வச்சு ஃபில் பண்ணணும் இதை வச்சு ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபில் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் பண்றட்டும், கவுன்சிலிங் ப்ராசஸ், ரவுண்ட் 1 அலாட்மெண்ட். ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுறப்ப இந்த வேன் தேவைப்படும். ஏன்னா ரவுண்ட் 1ல இருந்து யார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு ஜம்ப் பண்றாங்களோ அதான விர்ச்சுவல். ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்ன டிஸ்பிளே பண்ணுவோம், என்னென்ன லிஸ்ட் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றது. நியூலி ஆடட் சீட் எம்எம்சில வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆகாம இருக்கக்கூடிய சீட் இங்க வரலாம். அடுத்து வந்து வேக்கன்ட் சீட் ரவுண்ட் 1ல இப்ப கார்த்திக் போய் செங்கல்பட்டுல சேர்ந்துட்டு அப்கிரேடேஷன் பண்ணா அது விர்ச்சுவல் வேகன்சி. ஒருவேளை கார்த்திக் வந்து செங்கல்பட்டுல சேரல, நான் ரவுண்ட் 2ல எம்எம்சி தான் போகணும்னு அடம் பிடிச்சி அந்த செங்கல்பட்டு சீட் அலாட் ஆகியோ அவர் போகாம ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஆயிட்டாரு, ஃப்ரீ எக்ஸிஸ்டா வெளியே போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு வேக்கண்ட் லிஸ்ட். வேக்கண்ட்டுக்கும் விர்ச்சுவலுக்கும் ஒரு சின்னதுதான். ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆகி போகாம இருந்தா உங்களுக்கு வேக்கண்ட் லிஸ்ட்ல வந்துடும். ரவுண்ட் 1ல அலாட் ஆகி நீங்க ஜாயின்ட் ஆகி அப்கிரேடேஷன் பண்ணீங்கன்னா அந்த சீட்டு விர்ச்சுவலுக்கு வந்துடும். அதுதான் விர்ச்சுவல் வேகன்சி. ஸோ ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. வேக்கண்ட் சீட்டுக்கு ஒரு லிஸ்ட் தருவோம், விர்ச்சுவலுக்கும் ஒரு லிஸ்ட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் விர்ச்சுவல் வேகன்சி இனிமேல் நமக்கு எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சீட்டு மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து இந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3வது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வேகன்சிக்கான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி கேண்டிடேட் ஹூ have been allotted seat in round 1. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி வச்சுக்கலாம், கார்த்தி மாதிரி பசங்களுக்கு ரவுண்ட் 1ல சீட் கிடைச்சிருக்கும் and has opted for upgradation round 2. அப்ப இந்த கார்த்திக் என்ன பண்ணிப்பா, செங்கல்பட்டுக்கு பிடிக்காம எம்எம்சிக்கு போயிருப்பாள், அது சொல்லியிருக்காங்க. That allotted seat round 1 will be showed in virtual vacancy in round 2. இப்படி அவ வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடேஷன் பண்ணிருக்கான்ல அந்த மாதிரி சீட்டை விர்ச்சுவலா காட்டுவாங்க. All candidates can fill choice for the seat during the choice filling round 2. இதுதான் பாயிண்ட்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம்மா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் விர்ச்சுவல் வேகன்சி இருக்கிறதுனால ஃபில் பண்ணிக்க முடியும். However, such seats be allotted round 2 only if allotted candidates of round 1 vacant or upgrade. இது எப்ப நடக்கும்? இப்ப வந்து ராம் போய் செங்கல்பட்டுக்கு போட்டுட்டான், ஆனா அவனுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது கார்த்திக் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து இருக்கு. ஏன்னா கார்த்திக் எம்எம்சிக்கு போனா மட்டும்தான் அது வேக்கண்ட் ஆகும். இல்லையா எனக்கு எம்எம்சி வேணாம், சீட்டு கிடைக்கல, நான் மறுபடியும் செங்கல்பட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாருன்னா விர்ச்சுவல் வேக்கன்சில இருக்கக்கூடிய சீட்டு ஃபர்ஸ்ட் யார் கலாட் ஆச்சோ அவனுக்கு தான் சொந்தம். ஆக மொத்தம் உனக்கு ராமுக்கு எப்ப சீட்டு கிடைக்கணும்னா கார்த்தி அப்கிரேடேஷன் பண்ணி விர்ச்சுவல் வேகன்சியை விட்டுட்டு போன சீட் வேக்கன்ட் சீட்டா மாறணும். விச் மீன்ஸ் கார்த்திக்கு ரவுண்ட் 2ல வேற ஒரு காலேஜுக்கு போகணும். வேக்கண்ட் ஆனாலும் இல்லை அப்கிரேட் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது ரியல் வேகன்சியா ராமுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான். இன்னும் ஒரு டைம் கூட நான் சொல்லிடுறேன், பார்த்துருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 வார்த்தைகள் வந்து குழப்பலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேகன்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கார்த்திக் வந்து அந்த சீட்டை விட்டு கொடுக்கல, செங்கல்பட்டு மெடிக்கல் சீட்டு விட்டு வேணான்னு போல, செகண்ட் ரவுண்ட் போறேன், எம்எம்சி கிடைச்சிச்சுன்னா போறேன், அப்புறம் விடுறதுக்கு மனசு இல்லைன்னா அது விர்ச்சுவல் வேகன்சி வச்சிருப்பாங்க. இல்லப்பா நான் போயிட்டேன், எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு வேணாம், செங்கல்பட்டே வேணாம், எனக்கு ரவுண்ட் 1ல நான் போய் தெரியாம ஜாயின் பண்ணிட்டேன், நான் ரவுண்ட் 2ல கிடைக்கக்கூடிய எம்எம்சி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் விட்டுட்டாரு, சீட்டை விட்டுட்டாருன்னா அந்த இடம் ரியல் வேகன்சி. இது எப்ப ரியல் வேகன்சியா மாறுதோ அப்ப ராமுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. விர்ச்சுவல் வேகன்சியா இருக்கிற வரைக்கும் கார்த்திக் நகர்ந்தா மட்டும்தான் ராமுக்கு அந்த சீட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. கார்த்திக் ராம் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, வேற எதுவும் இல்லை. 4வது எந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஒரு கேள்விக்கு ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரவுண்ட் 3 which will be conducted by தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி? தமிழ்நாடு மெடிக்கல் கமிஷன்ல ரவுண்ட் 3 வந்து பண்றதுக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதுல வந்து கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணிருக்காங்க, சின்ஸ் ரீஅலாட்மெண்ட் இஸ் அலோட் இன் ரவுண்ட் 3, ரீஅலாட்மெண்ட் ரவுண்ட் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா the net vacant seat net not allotted or non-joining, non-reporting round 2 or any converted seats due to the lack of candidates in participating quota and virtual vacancy published in the seat matrix and eligibility candidate have been submit fresh choices and result will be proceded as per and merit applied rules of reservation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிம்பிளா இந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரவுண்ட் 3 வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல வந்து விடுபட்டு வேக்கண்டா இருக்கக்கூடிய சீட்டுக்கு நடக்கும். பிளஸ் வந்து ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு சில பேருக்கு அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இதே கார்த்தி எக்ஸாம்பிள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ங்கிற வார்த்தைக்கு பதிலா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ன்னு வச்சுட்டா போதும். ரவுண்ட் 2ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும், அதை வச்சுக்கிட்டே ரவுண்ட் 3க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த இடத்துல வந்து அகைன் ஒரு விர்ச்சுவல் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அந்த விர்ச்சுவல் வேகன்சி பார்த்துட்டு நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிக்க முடியும். பட் அது எப்பயுமே விர்ச்சுவல் வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து தமிழ்நாடு கவுன்சில் டைரக்டா அதை ஃபில் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருப்பாங்க. விர்ச்சுவல் வேகன்சி நம்ம கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். என்ன உதவியா இருக்கும்னா, எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து அப்கிரேடேஷனுக்கு வந்து வில்லிங்கா இருக்காங்க, அந்த கவுண்ட் வந்து நமக்கு தெரியறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பட் இது வரைக்கும் வரல, as soon as possible நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிறதா விர்ச்சுவல் வேகன்சி. குவைட் இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும், பட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நாளைக்கு விர்ச்சுவல் வேகன்சினா நீங்கள் 4 பேர்ட்டு சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோட எண்ட்ல ஷார்ட்டாக நம்ம நீட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 1 year ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கோன்னா, 1 year ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் வந்து ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்டோட உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோட சித் எஜுகேஷனல் அகாடமி பைலிங்கல்ல சேலத்தில் நம்பர் 1 அகாடமியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நடத்தக்கூடிய ஒரு அகாடமியா சேலத்துல நம்ம அகாடமி மட்டும்தான் இருக்கு. ஸோ பயன்படுத்திக்கங்க. ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் செப்பரேட் ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நீட் 2025க்கான பேட்ச் குறுகிய காலகட்டத்திலே இருந்தாலுமே அதுக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்குறோம், அதையும் நீங்க பயன்படுத்திக்கங்க. இதை பார்த்துட்டு கூடிய பேரண்ட்ஸ் அவங்க பல பிள்ளைங்களை வேற ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி அங்கே சரியா சொல்லித்தரல அப்படிங்கிற பட்சத்துலையும் அங்கே விட்டுட்டு நீங்க தாராளமாக கூட்டிட்டு வரலாம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம பையனோ பொண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும். ஒரு அகாடமியை போய் அதில் நேம் இருக்கு ஃபேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் நம்ம அகாடமியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அகாடமியா இருந்தாலும் சரி, நேம் இருக்கு ஃபேம் இருக்குன்னு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நம்ம பிகினர்ஸ்க்கு
ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது நம்ம அகாடமி தான் எப்பயுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. 9080549220 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் மருத்துவ கனவை கண்டிப்பாக நீங்கள் நினைவாக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கும் நம்ம வந்து இந்திய அளவில் கீ ரிலீஸ் பண்ணாத டைம்ல நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அகாடமியோட ஒரு மைல் ஸ்டோன் ரெக்கார்டாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹெல்த் பத்திரமா பார்த்துக்கங்க. நீட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் ஸ்காலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.